Hi guys, this is Rakesh. இன்னைக்கு இந்த வீடியோவில் Hyundai வந்து அவங்களோட டீசல் கார்ஸான டீசல் அந்த இதை வந்து ஒரு சில கார்ஸ்லேருந்து வந்து எடுக்க போகிறாங்க. எந்த கார்ஸ்லேருந்து எடுக்க போகிறாங்க, எந்தெந்த கார்ஸில் ரிட்டைன் பண்ண போகிறாங்க டீசல் பவர் ட்ரெயின் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் தென் Hyundai வந்து இன்னொரு அவங்களோட ஆல்ரெடி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிஸ்டிங் மாடல் காரை வந்து ஒரு ஃபேஸ்லிஃப்ட் வெர்ஷனை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இல்லை, அகைன் சவுத் கொரியாவில். பட் ஆனால் அது ஒரு குளோபல் ஹிட்டான ஒரு காரு. நம்ம இந்தியாவிலே சக்ஸஸ்ஃபுல் ரன்னிங் மாடல். ஸோ அது இங்கே வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது எப்போ வருது, இந்தியாவுக்குள்ளே எப்போ வரும் என்னங்கிறதெல்லாம் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போது ரீசெண்ட் டைமாக பார்த்தீங்கன்னா Hyundai வந்துட்டு ஹியூண்டைன்னு இல்லை, நிறையா பிராண்ட்ஸில் வந்து இந்த டீசல் பவர் ட்ரெயினே வந்துட்டு கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த ஆர்டிஇங்கிற எமிஷனை வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்தது. அந்த ஆர்டிஇ எமிஷனை வந்துட்டு இந்த டீசல் கார்ஸ்னால் பாஸ் பண்ண முடியல. இந்த ஸ்மாலர் சிசி என்ஜின்ஸ் இருக்கிற அந்த டீசல் கார்ஸில் அது ரிட்டைன் பண்ணலாம் ஒரு சில இதை யூஸ் பண்ணி. ஆனால் அது வந்து அதை யூஸ் பண்ணுற பட்சத்தில் வந்து ரொம்ப அதிக பொருள் அந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், ஜாஸ்தியாகிடும். அதனால் அவங்களோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில கார்ஸில் மட்டும் வச்சுட்டு மீதி கார்ஸ் எல்லாம் டீசல் எடுத்துட்டாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மாருதி, ஃபோக்ஸ்வேகன், ஸ்குவாடா, இந்த மாதிரி அதர் பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹோண்டா எல்லாருமே வந்து டீசல்ஸை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க. ஒன்லி பெட்ரோல் மாடல்ஸ் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம i20 வந்துட்டு Hyundai i20 வந்துட்டு இந்த டீசல் மாடலை வந்து எடுக்க போகிறாங்க. ஒன்லி இனி பெட்ரோல் மட்டும் வரதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. காரணம் என்னென்னா, மெயின் ரீசன் இதை ஏன் ரிட்டைன் பண்ணக்கூடாது, i20 வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடல் தான்னாலும் அந்த இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா இந்த டீசல் வாங்குறவங்களோட இன்ட்ரெஸ்ட்டே வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து முன்னாடிலாம் வந்து டீசல் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து பெட்ரோலை விட டீசல் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும், பெட்ரோல் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ டீசல் வந்து மைலேஜும் தரும், ஃபியூல் வைஸ் எக்கனாமிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர் டீசல் வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் பெரிய கேப் இல்லை, ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் வேரியேஷனாகவே இருக்குது. ஸோ இதில் என்ன பெனிஃபிட் வந்துருப்போன்னு சொல்லி நிறைய பேர் இப்போ வந்து பெட்ரோல் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பெட்ரோலுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதோட இது பார்த்திங்கன்னா டீசலோட சேல்ஸ் வந்து நிறையா அந்த i20 மாடல்லே வந்து டீசலோட சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. 700 யூனிட்ஸ் பக்கம்தான் சேல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரிட்டைன் பண்ணலாமா, இதை வந்து ஒரு இது பண்ணி ரிட்டைன் பண்ணலாம். இப்போ வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற நாம் பார்த்திங்கன்னா ரியல் டிரைவிங் எமிஷன் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிங்கிற நாம தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த நாமில் வந்து டெஸ்ட் பண்ணும்போது ரியல் டைமில் வந்து கார் வந்து எந்த அளவுக்கு எமியூட் பண்ணுங்க, ஸ்மோக் வந்து எமியூட் பண்ணும் டீசல் கார்ஸ் எல்லாங்கிறத வந்து அளவு எடுத்து அது கொடுப்பாங்க. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இப்போது வெரி ஹையாக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த i20 டீசல் வந்து இதுக்கு மேலே வந்து ட்ராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் இதில் வந்து செலக்டிவ் எஸ்சிஆர் சிஸ்டம், அந்த செலக்டிவ் என்னமோ ஒரு இது வரும். அந்த எஸ்சிஆர் சிஸ்டம் வந்து நம்ம மெர்சைடிஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆட் ப்ளூ ஆன்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து அந்த ஃபியூல் லைட் பக்கத்துலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணும்போது அந்த எமிட் பண்ணுற அளவு வந்து ரொம்ப குறைவாக வந்து எமிட் பண்ணும். அதுதான் அந்த எஸ்சிஆர் சிஸ்டம், செலக்டிவ் கேட்டலிட்டிக்னு சொல்லி வரும், கன்வெர்ட்டராக சம்திங் லைக் அந்த மாதிரி ஒரு செலக்டிவ் கேட்டலிட்டிக் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து இதில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இந்த எமிஷன் வந்து குறையும். பட் ஆனால் இந்த எஸ்சிஆர் சிஸ்டம் வந்து இந்த i20 இது பண்ணியிருந்தாங்கன்னா, இன்சர்ட் பண்ணுறாங்கன்னா i20 ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே வந்து வந்துடும். ஸோ நம்மளால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது போக போக. இப்போ இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் அந்த ஆல்ட்ரோஸ், அப்புறம் இந்த செக்மெண்ட்டோட பலேனோ இது கூட அது வந்து கம்பீட் பண்ணிட்டுருக்கு i20. இந்த எஸ்சிஆர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இது வந்து இந்த செக்மெண்ட்டு விட்டு வேறு ஏதோ ஒரு செக்மெண்ட்டு கூட காம்பீட் பண்ணுற ரேஞ்சுக்கு ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாகிடும் ரொம்ப. ஸோ அதனால வந்துட்டு இதுக்கு மேலே இது முடியாதுங்கிறதுனால இந்த i20 மாடல்லேருந்து இந்த டீசல் வேரியண்ட் எடுக்கிறாங்க. இன்னும் நிறையா ஒரு சில இதில் வந்து இருக்கிற டீசல் இதுவும் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சேல்ஸ் ஸ்லோவாக இருக்கக்கூடிய டீசல் மாடல்ஸில் வந்து 2023 ஏப்ரல்லேருந்து இந்த
எமிஷன் வந்து இதாகுது, நாம்ஸ் வந்து இதாகுது. அந்த இதுலேருந்து வந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து நிறையா இது வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதர் பிராண்ட்ஸில் இன்னும் ஒரு சில பிராண்ட்ஸில் வந்து வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி சேல்ஸ் லோவாக இருக்கக்கூடிய டீசல் மாடல்ஸ் வந்து டீசல் எண்ணெய் நிறுத்திடுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இது வந்து இப்போது கிரேட்டா, கியா சோனட் இதில் எல்லாம் வந்து ரிட்டைன் பண்ணுறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிக பவர் இருக்கக்கூடிய வெஹிக்கல்ஸ். அந்த 1.5 லிட்டர் சிஆர்டிஐ இன்ஜின் அவங்களோட ஹிண்டை அந்த மாடல்ஸ்லாம் கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ டிஸ்கன்டினியூ பண்ணுறது i20ல், ஆல்ரெடி i10 நியாஸில் வந்து பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஹிண்டை ஆரா அதுலேயும் வந்துட்டு டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. அந்த டீசல் மாடல்ஸ் மட்டும், பெட்ரோல் மட்டும்தான் அவைலபிள். ஆனால் இது வந்து கிரேட்டா, வென்யூ, அப்புறம் வந்து இந்த கியா சோனட், கியா வந்து ஹிண்டையோட ஒரு சப் பிராண்டு தான். ஸோ அவங்க என்ஜின் தான் இவங்களும் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ சோனட்டு இந்த இதில் எல்லாம் வந்துட்டு அந்த டீசல் வந்துட்டு கண்டினியூ ஆகும். இப்போது i20ல் போகிறதுக்கு, i20ல் டிஸ்கன்டினியூ பண்ணுறதுக்கான ரீசனே வந்து அதோட டீசல் வேரியன்ட்ஸ் வந்து ரொம்ப லீஸ்ட் சேல்ஸ் தான் வந்து பண்ணுது. அதுவும் இல்லாமல் இந்த எஸ்சிஆர் சிஸ்டம் போட்டால் அந்த டீசல் நாம வந்து பாஸ் பண்ணோம். பட் அந்த எஸ்சிஆர் சிஸ்டம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அது பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக i20யோட அந்த டீசல் இதே வந்து ஃபுல்லாக படுத்துகிறோம். அதனால தான் வந்து அந்த எஸ்சிஆர் சிஸ்டமாக உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் கிரேட்டா, வென்யூ இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் வந்துட்டு கண்டினியூ ஆகும். அது போக இப்போது இந்த டீசலோட இப்போ இந்த டீசல் வந்து எடுக்க போகிறாங்க, i20 டீசல். இனிமேல் பெட்ரோல் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். இதில் வந்து அந்த விஜிடி, அந்த சின்ன இன்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த விஜிடி இன்ஜின்னு சொல்லுவாங்க, வேரியபிள் ஜாமெட்ரின்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஜின் டைப்பு 100 பிஎஸ்பி பார்த்தோம். அது வந்து இனிமேல் வராது. அதுக்கு பதிலாக இனி இந்த சிஆர்டிஐ, அப்புறம் ஃபிக்ஸட் வேரியபிள், அந்த ஃபிக்ஸட் ஜாமெட்ரி வேரியபிள், அந்த இந்த இதிலெல்லாம் வந்துட்டு கண்டினியூ ஆகும். 115 பிஹெச்பி பவர் இருக்கிறதுலாம் அதெல்லாம் கண்டினியூ ஆகும். அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா i20 வந்துட்டு ஒரு புது ஃபேஸ்லிஃப்ட் மாடல் வந்து சவுத் கொரியாவில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ஃபியூ டேஸ் பேக்கு. இந்த சவுத் கொரியா மாடல் வந்து இந்தியாவுக்குள்ளே வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஏன்னா i20 வந்து ஒரு குளோபல் மாடலு. நிறையா கண்ட்ரீஸில் வந்துட்டு இந்த i20 வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. அந்த சக்ஸஸ்ஃபுல் மாடலும் கூட. ஸோ இந்தியாலேயும் வந்துட்டு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த குளோபல் டெபியூட் வந்துட்டு ஒரு 2023 அந்த சமயத்தில் அந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம் குளோபல் டெபியூட்டு. அப்படி குளோபல் டெபியூட் 2023 வருதுங்கிற பட்சத்துக்கு 2023 எண்ட் ஆர் 2024 ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்தியாலேயும் வந்து ஒரு 6 மந்த்ஸ் டைம் பீரியடில் வந்து இந்தியாலேயும் வந்து i20 வந்துட்டு ஃபேஸ்லிஃப்ட் மாடல் வந்துடும். ஏன்னா இது இங்கே நல்ல ஒரு சேல்ஸ் ஆகக்கூடிய கார், i20க்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கக்கூடிய கார் இந்தியாவில். ஸோ குளோபல் டெபியூட் வந்தோடனே இங்கே ஒரு 6 மந்த்ஸில் அந்த ஃபேஸ்லிஃப்ட் மாடலும் வந்துடும் சொல்லி எதிர்பார்க்கலாம். நல்ல சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்லாம் ஃப்ரண்ட்டோட இன்டீரியராக எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரில. பட் ரியர் வரையும் பார்த்தபோது சேமாக தான் இருக்குது. பட் ஃபேஸ்லிஃப்ட் மாடலும் போது எங்கேயாவது க்ரோம் ஃபினிஷிங் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. டிசைன் வைஸ் பெருசாக சேஞ்ச் இருக்குது, ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் சேஞ்ச் இருக்கும். மேபி இன்டீரியர்ஸ் வித் ஃபீச்சர்ஸில் வேணால் ஒரு நிறையா சேஞ்சஸ் கொண்டு வரலாம், இன்னும் புது ஆப்ஷன்ஸ் கொண்டு வரலான்னு எதிர்பார்க்கலாம். இது கரெக்டாக இப்போ இருக்குங்கிற பட்சத்தில் அவங்க 2023 வந்து இதை இங்கே குளோபலில் எங்கேயோ ஷோகேஸ் பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு இல்லைன்னா ஒரு 6 மந்த்ஸ் டைம் பீரியடில் வந்துட்டு 2023 எண்டில் வந்து இந்த i20 வந்து ஃபேஸ்லிஃப்ட் மாடல் வந்துடும் சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோ. ஒரு பக்கம் டீசலை வந்து நிறுத்த போகிறாங்க, இன்னொரு பக்கம் புது i20 வரப்போகுது. இந்த டீசல் நிறுத்தத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டீசல் மாடல்ஸை பற்றி நிறுத்தத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வைங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.